மீனராசிக்காரங்களுக்கு என்ன சொல்றது? ஜென்மச்சனி ஆரம்பிக்க போகிறது. ஏதாவது வேதை கீதை இருக்காங்களா ஐயா? அப்படிலாம் வேதை கீதையெல்லாம் இல்லைங்க. வேதை அமைப்பு எல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஜென்மச்சனி என்பது ஒரு நிலையில பயமுறுத்தக்கூடிய அமைப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா, பயமுறுத்தக்கூடிய அமைப்பு தான். ஜென்மச்சனி அமைப்புகள் ஏதேனும் ஒரு நிலையில ஜென்மச்சனி நிலைமைகள்ல சங்கடங்கள் வருமா? நிச்சயமாக சங்கடங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. அதெல்லாம் ஒன்றும் தவிர்க்க முடியாத சில நிலைகள் உண்டு. ஜென்மச்சனி தேவை. உண்மையிலே சொல்றேன், நானும் ஜென்மச்சனியை அனுபவிச்சவன் தான். 2 ஜென்மச்சனியை அனுபவிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்மச்சனி இல்லைன்னா, அதாவது கஷ்டம் என்கின்ற ஒன்று இல்லை என்றால் இன்பம் என்கின்ற ஒன்று எப்படி இருக்கும் என்பதை நம்ம உணரவே முடியாது. ஜென்மச்சனி அமைப்புகளில் சில சங்கடங்கள் வரப்போகின்றன. அதுலேயும் குறிப்பாக ஏற்கனவே 1.5 வருஷமா நீங்கள் நல்லா இல்லை. ராகு வேற அங்கே ஜென்மச்சனிக்கு பாதி கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். இளைய பருவத்தினரை சொல்கிறேன். நான் மீனராசிக்காரங்களுக்கு நான் 2ஆக பிரிப்பேன். 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது, அவர்களுக்கு நல்லது நடக்கும். வீடு வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும். 50 வயசுக்கு மேலே என்ன உங்களுக்கு ஐடியல்? பொண்டாட்டி பிள்ளைக்கு நல்லா இருக்கணும், புருஷனை பார்த்துக்கணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இந்த மாதிரியான எதிர்கால ஆசைகள் அத்தனையும் மீனராசியில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த ஜென்மச்சனி 2ஆம் சுற்று ஜென்மச்சனியாக செயல்பட்டு 50 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு சர்வ நிச்சயமாக எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது. அதே நேரத்தில் கீழே இருக்கிறவங்க 20 வயதுகளில் இப்போது தான் விவரம் தெரிஞ்ச வயசில் காலேஜ் அவுட்டு இப்போ தான் அப்படின்ற மாதிரி வேலை தேட வந்திருக்கிறவங்க, இப்போ தான் இருக்கிறவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை செய்து, காதல் போன்ற அமைப்புகளை செய்து, தேவையற்ற விஷயங்களை செய்து, தேவையற்ற கூடா நட்பை அறிமுகப்படுத்தி, பழக்க வழக்கங்களை அறிமுகப்படுத்தி, அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்காம வச்சு, அண்ணன் தம்பி சொல் பேச்சு கேட்காம வச்சு, சொந்தக்காரங்க சொல் பேச்சு கேட்காம வச்சு, மாம மச்சாங்கூட தொழில் பண்ண வச்சு, எங்கேயாவது ஒரு வேலையில் போய் சிக்கலை வச்சு, இப்படியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் எதிர்காலத்தில் சமூகம் உங்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்கேற்ற அமைப்புகளை நெகட்டிவாக செய்யக்கூடிய தன்மை இந்த 7.5 சனி ஜென்மச்சனிக்கு உண்டுங்க. அந்த ஜென்மச்சனி இப்போ உங்களுக்கு வந்திருக்குது. ஆகவே இளைய பருவத்தினர் அகலக்கால் வச்சிடாதீங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நான் சொல்றது பொருந்தாது. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். 50 வயதுகளுக்கு கீழ்ப்பட்டவர்கள், ஒரு 45 வயசுக்கு கீழ்ப்பட்டவங்க எல்லாருக்குமே ஒரு நிலையில பணத்தை பறிக்கக்கூடிய அமைப்புகள் வரும். இப்போதுதான் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் உங்களுக்கு ஆசை வரும். ஆன்லைன் சூதாட்டம் பக்கம் போயிடாதீங்க. சம்பளம் மட்டும் போகாது, கிம்பளமும் சேர்த்து போய் பிஎஃப் கிஎஃப்னு எல்லாம் வச்சிருக்கிறீங்களா, அது எல்லாம் போயிடும், வேலையும் போயிடும். ஆன்லைன் ரம்மிலாம் கிட்டத்திலே போயிடாதீங்க. சூதாட்டம் பக்கம் போயிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டுன்னு 1-2 வருஷத்துக்கு இல்லவே இல்லை, புரிஞ்சுக்கங்க. ஆரம்பத்தில் 5000, 10,000, 5 லட்சம், 10 லட்சம் கிடைக்கும். அப்புறம் பிரச்சனை மொத்தமாக போயிடும். சூதாட்டம், நேர்மையற்ற விதங்கள், இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளுக்கும் ஆசைப்படாமல் இயல்பாக, ஆனால் உண்மையிலேயே மீனராசிக்காரங்க கொஞ்சம் நல்லவங்களா இருப்பீங்க, நேர்மையானவங்களா இருப்பீங்க. குருவின் வீடு இல்லையா அவங்க வீடு. அப்போ அடுத்தவருடைய பணத்திற்கு ஆசைப்படாத நீங்கள் குறுக்கு வழியிலையும் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. 7.5 சனி குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு ஆசையை கொடுத்து அதன் மூலமாக பிரச்சனைகளை கொடுக்கறது தான் 7.5 சனி அமைப்புங்களுங்க. எல்லாத்துலேயும் கவனமா இருங்க. மச்சான் கூப்பிட்டாரு, மாமா கூப்பிட்டாரு, அவர்கிட்ட நான் சேர்ந்து தொழில் பண்ணுறேன், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எந்த சூழ்நிலையிலையும் அப்படிலாம் நடக்கவே நடக்காது. எல்லாவற்றிலும் ஒரு படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. என்ன ஒன்று, வெளிநாடு போகலாம். இங்கிருந்து அம்மா அப்பா புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிஞ்சு, குடும்பத்தாரை பிரிந்து வெளிநாட்டில் இருக்கிறது சக்ஸஸ் ஆகும். ஏன்னா ஹோம் சிக்கில் இருப்பீங்க. பொண்டாட்டியை பார்க்க முடியலையே, பிள்ளையை பார்க்க முடியலையே, புருஷனை பார்க்க முடியலையே, அம்மாவை பார்க்க முடியலையே, அம்மா அப்பா அப்பாவை பார்க்க முடியலையேன்னு ஹோம் சிக்கு வரும் இல்லையா? அது 7.5 சனியில் ஒரு பரிகாரமாக இருக்கும். 7.5 சனி நேரங்களில் வெளிநாடு போவது என்பது நல்லதை கொடுக்கக்கூடிய தன்மை. காசு பணத்தை கொடுத்து உறவுகளை பார்க்க முடியாமல் தன்னந்தனியாக ஒரு தீவில் உட்காந்துக்கிட்டு, தன்னந்தனியாக ஒரு மொழி தெரியாத நாட்டில் உட்காந்துக்கிட்டு, பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம அழுகிறத யாருக்கும் சொல்ல முடியாமல் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆனால் காசு பணம் வரும். உள்ளூரில் இருந்தால் காசு பணம் வராது. வெளிநாட்டுக்கு போகிறதுன்னு தான் தாராளமாக போகலாம். படிக்க போகிறவர்கள் போகலாம். தூர இடங்களில் இருப்பவர்களுக்கு 7.5 சனி பெரிய நஷ்டங்களை கொடுத்து விடுவதில்லை. ஆனால் படிப்பை முடிக்க முடியாது, வேலையை முடிக்க முடியாது, தொழில் அமைப்புகள் சங்கடங்களாக வரும். எதிலும் சிக்கல் வரும். எல்லாத்தையும் போட்டு 1க்கு 2 தடவை கீழே ஜான் ஏறி முழம் வலிக்கு, மறுபடியும் ஜான் ஏறி 2 முழம் வலிக்கு, இப்படி தாங்க போகும். அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். ஒரு 2.5 வருஷத்துக்கு மட்டும் இப்படி நடக்கும். ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. 2 வருஷம் கழிச்சு என்ன நினைப்பீங்க? இப்போ செப்டம்பர் மாதம் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் வரைக்கும் ஒரு மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 1 வருடம் போட்டு பிரட்டி எடுக்கும். உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 சரியில்லை.
2026 பிற்பகுதியிலிருந்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான பாதிக்கப்படுவீங்க. இது ஒரு நுணுக்கமான விஷயம் சொல்லிட்டேன். நட்சத்திர வாரியாகத்தான் சனி செயல்படும். இப்ப அவர் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறார். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு பாதம் அப்படிங்கிறது ஒரு 3-4 மாதங்கள் மட்டும்தான். அடுத்த பாதத்துல அவர் ஆகஸ்ட் செப்டம்பர்லயே வந்துருவார். ஆனா அதை உணர்றதுக்கு நீங்க ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க. ஆக இந்த 8வது மாதத்திலிருந்து 2026 8வது 6வது மாதம் வரைக்குமே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் தரக்கூடிய, காதல் தோல்வி தரக்கூடிய, கணவன் மனைவி அமைப்புகளில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, தொழில் எந்த இடத்துல அடிச்சா உங்களுக்கு வலிக்குமோ, எந்த இடத்துல பிரச்சனைகளை செய்தா நீங்க துடிதுடித்து போவீர்களோ அந்த இடத்தை பாதிக்கக்கூடியவர் ஜென்மச்சனி. ஆக 2026 முற்பகுதி முழுக்க கடுமையான அமைப்புல 6வது மாதம் வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பாதிக்கப்படுவீர்கள். அப்படியே 2020 ஜூன் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்குமே கடுமையான பாதிப்புகள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்மச்சனி முடிஞ்சிருது. 2வது சனி வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. ஆகவே இளைஞர்கள் கவனமா இருங்க. காசு விஷயத்துல கவனமா இருங்க. உறவு விஷயத்துல கவனமா இருங்க. ஃப்ரெண்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்காதீங்க. ஆனால் நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு இந்த 2 வருஷத்துல கெட்ட பழக்க வழக்கங்கள் அறிமுகப்படுத்தப்படும். காதல் வரும், தோல்வியில் முடியும், எல்லாத்துலேயும் தடுமாறுவீங்க. ஆனால் தடுமாறினாலும் ஜென்மச்சனி முடிஞ்சதுக்கப்புறம் எந்திரிச்சு நின்று உலகத்தை வாழ்க்கையை கற்றுக்குவீங்க. பெரிய அளவில் சோதனைகள் வராது. ஆனால் இந்த ஜென்மச்சனி அமைப்பு இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக தேவை என்பதுதான் ஜோதிட ரீதியான உண்மை. 2 ஜென்மச்சனிகளை அனுபவிச்ச நான் சொல்லுகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.